ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 26ஆம் அத்தியாயம். மரதனிடமிருந்து பல்வலனின் இருப்பிடம் குறித்த தகவலை பெற்ற யாதவர்கள் பல்வேறு புனித தலங்களில் நீராடி தானம் செய்த பின்னர் கபிலாசிரமத்திற்கு சென்று அங்கு கபில முனிவரை வணங்கிய பின்னர் கடற்கரையில் படையை முகாமிட்டனர். ஸ்ரீ கர்கமா முனிவர் கூறினார், அரசனே, பலியிடப்பட்ட விலங்குகள் கடத்தப்பட்டன. இது நிகழ்ந்த பிறகு யாதவர்கள் அனைவரும் இவ்வுலகில் நாம் எங்கே செல்வது, என்ன செய்வது என்று புலம்பத் தொடங்கினர். அனிருத்தனாலும் மற்றவர்களாலும் அப்போது எந்த தீர்வையும் சிந்திக்க இயலவில்லை. மனிதர்களின் தலைவனே, அப்போது நாரத முனிவரின் வடிவில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அங்கு வந்தார். நாரத முனிவர் வருவதை கண்ட அனிருத்தன் யாதவர்களுடன் இணைந்து அவரை ஓர் ஆசனத்தில் அமர வைத்து வழிபட்டான். அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த முனிவருடன் உரையாடினான். அனிருத்தன் கூறினான், இறைவா, பேச்சாளர்களிலேயே சிறந்தவர் முனிவரே. தீய எண்ணம் கொண்ட அசுரன் பல்வல நமது குதிரையுடன் எங்கே சென்றான்? தயவு செய்து இதையெல்லாம் எனக்கு கூறுங்கள். உங்கள் பிரசன்னம் தெய்வீகமானது. நீங்கள் சூரிய பகவானைப் போல 3 உலகங்களிலும் உலாவுகிறீர்கள். 3 உலகங்களிலும் காற்றைப் போல உலாவும் நீங்கள் எல்லாம் அறிந்தவராகவும் சுய காட்சியாகவும் இருக்கிறீர்கள். எனவே எனக்கு எல்லாவற்றையும் கூறுங்கள். அனிருத்தனின் இந்த கேள்வியை கேட்ட நாரத மாமுனிவர் மாதவ பிரத்யும்ன குமாரனிடம் கூறினார். அரசே, பல்வலன் உங்கள் குதிரையை கடலின் நடுவில் அமைந்துள்ள பஞ்சஜனம் எனும் தீபகற்பத்திற்கு கொண்டு சென்று விட்டான். அவனுடைய நண்பனான சகுனியை யாதவர்கள் கொன்றுவிட்டதால் அவர்களை கொல்வதற்காக அவன் இந்த செயலை செய்துள்ளான். இந்த மாபெரும் அசுரன் பாதாள உலகத்திலிருந்து அசுர கூட்டங்களை வரவழைத்து அங்கே ஆட்சி செய்கிறான். சிவபெருமானிடம் வரம் பெற்றதால் அவன் கர்வம் நிறைந்துள்ளான். இதனை கேட்ட அனிருத்தன் சந்தேகம் அடைந்து கேட்டார். அனிருத்தன் கூறினார், தேவரிஷியே, சந்திர மகுடம் சூடிய சிவபெருமான் அந்த அசுரனுக்கு அளித்த வரங்களிலேயே மிகச்சிறந்த வரம் எது? அவனுடைய எந்த செயல் சிவபெருமானை மகிழ்வித்தது? அப்போது நாரத மாமுனிவர், பிரத்யும்ன குமாரனே, நான் கூறுவதை கேட்பாய். ஒரு காலத்தில் அந்த அசுரன் கைலாயத்தை தாக்கினான் என்றார். மலையின் மீது ஒற்றை காலில் நின்று அவன் 12 ஆண்டுகள் கடும் தவம் செய்தான். அவனது தவத்தில் திருப்தி அடைந்த மகாதேவர் ஒரு வரம் கேட்பாய் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்ட அவன், சதாசிவனாரே, உங்களை வணங்குகிறேன். கருணையுள்ள இறைவனை, இந்த பெரும் போரில் என்னை காப்பாற்றுங்கள் என்று நரேஸ்வரர் கூறினார். பின்னர் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மகாதேவர் அங்கேயே மறைந்து போனார். பின்னர் அந்த அசுரன் பஞ்சஜன்ய தீபகற்பத்தை பலவந்தமாக ஆளத் தொடங்கினான். போர் இல்லாமல் அவன் தானாக தமக்கு குதிரையை தரமாட்டான். பின்னர் அனிருத்தன் கூறினான், மதிப்பிற்குரிய முனிவரே, நான் தீய பல்வலனையும் அவனது படையையும் கொன்று குதிரையை விடுவிப்பேன். அவன் சிவபெருமானின் ஆசீர்வாதத்துடன் போரிட்டால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு துரோகம் செய்த அந்த தீயவனை போரில் சிவபெருமான் பாதுகாக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இவ்வாறு கூறி அனிருத்தன் திடீரென யாதவர்கள் அனைவரையும் வெற்றி பயணத்திற்கு செல்லும்படி கட்டளையிட்டான். நிருபேஸ்வரரே, போரை காண நாரத மாமுனிவரின் இதயம் துடித்தது. அவர் அனிருத்தனிடம் விடை பெற்று கொண்டு ஆகாயத்தில் உள்ள அந்த இடத்திற்கு சென்றார். யாதவர்கள் அனைவரும் உடனடியாக விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி புனித தலங்களின் அரசனான அந்த இடத்தில் நீராடி கோபத்துடன் போருக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டனர். அரசே, அவர்கள் யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்களில் அந்த தீபகற்பத்திற்கு சென்றனர். ஒவ்வொரு நாளும் 2 லட்சம் வீரர்கள் அவர்கள் செல்வதற்கான பாதையை தயார் செய்தனர். பிண்டி பாலர்களின் உதவியுடன் அவர்கள் படைக்காக எல்லா இடங்களிலும் முன்கூட்டியே பாதையை தயார் செய்தனர். அதில் தேர்கள், யானைகள் மற்றும் குதிரைகள் வசதியாக பயணித்தன. ராஜேந்திரனே, அந்த தடையற்ற பாதையில் காலாட்படை வீரர்கள் கூட விரைவாக சென்றனர். யாதவ படையினை பார்த்தால் அவதிப்பட்ட சேஷநாகர் பூமியில் என்ன நிகழ்ந்ததோ யாருக்கு தெரியும் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். மனிதர்களின் தலைவனே, அனிருத்தனின் படையினருக்கு தெரியாமல் முன்னே சென்றான்.
அவர்கள் சுற்றித் திரிந்தார்கள். குதிரையை பாதுகாக்கும் சாக்கில் அவர்கள் குதிரைகளை அழித்து வந்தார்கள். அரசே, பிரத்யும்னனின் மகனான அனிருத்தன், பிரத்யும்ன குமாரனான அனிருத்தன் குதிரையை பாதுகாக்க எங்கு சென்றாலும் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முழு புகழையும் கேட்டான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராம சுவாமியையும் புகழ்ந்தவர்களுக்கு அவன் அம்புகளையும் ஆடைகளையும் ஆபரணங்களையும் வழங்கினான். அவனது படையில் இருந்த சிறந்த செல்வம் எதுவாக இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கதையால் ஈர்க்கப்பட்டு அவன் அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் கொடுத்து வந்தான். ராஜனே, இவ்வாறு ஸ்ரீ ஹரிகாவின் புகழ்ச்சிகளை கேட்டும் காசி மற்றும் கயை போன்ற புனித தலங்களை கண்டும் அவன் அங்கே பலவிதமான பரிசுகளை அளித்துவிட்டு கிழக்கு நோக்கி சென்றான். யாதவர்களின் அத்தகைய பயங்கரமான படையினை கண்ட கிரிராஜபுரத்தின் அதிபதியான ஜராசந்தனின் மகனான சகாதேவன் சந்தேகமடைந்தான். அவர்கள் அங்கு சென்றனர். அவர்கள் அச்சத்தால் நிலை குலைந்து அவருக்கு பலவிதமான இரத்தின கற்களை அளித்து இரு கரங்களையும் கூப்பி அனிருத்தனின் பாதங்களில் பணிந்தனர். அகதிகள் மீது கருணை கொண்ட அனிருத்தன் சகதேவனுக்கு மகிழ்ச்சியுடன் இரத்தின கற்களால் ஆன மாலையை அணிவித்து அவனை தன் ராஜ்யத்தில் நிலை நிறுத்திய பின்னர் விஷ்ணு வீரர்களில் சிறந்தவருடன் விரைவில் கபிலாசிரமத்திற்கு சென்றான். சிறந்த யாதவ வீரன் அங்கே கங்கையும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் நீராடி சித்த முனீந்திர கபிலனை கண்டு தன் படையுடன் அவன் பாதங்களில் தலை வணங்கினான். அரசனே, அந்த இடத்திலிருந்து தெற்கே கடற்கரையில் அரண்மனைகளைப் போல முகாம்கள் அமைக்கப்பட்டன. ராஜேந்திரனே, அனிருத்தனும் மற்ற வீரர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் வெற்றிக்காக ஆவலுடன் இருந்த அனைத்து யாதவர்களும் அந்த முகாம்களில் வசித்தனர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்திலுள்ள தீபகற்பத்திற்கான குதிரையின் பயணம் என்ற தலைப்பு கொண்ட 26ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.